முதலமைச்சர் விஜய் இன்று கரூர் மக்களை சந்திக்க செல்லும் நிலையில் பல்வேறு பகுதிகளில் இருந்து எமது செய்தியாளர்கள் இளவரசன், செல்வராஜ், சல்மான், கோவிந்தராஜ் ஆகியோர் நேரலையில் இணைகின்றனர். தற்போது பழைய பேருந்து நிலையத்தில் இருந்து கோவிந்தராஜ் இணைப்பில் இணைந்திருக்கிறார். கோவிந்தராஜ், வணக்கம். முதலமைச்சரின் வருகையை ஒட்டி கரூர்ல குறிப்பா போக்குவரத்து மாற்றம் ஏதும் செய்யப்பட்டிருக்கிறதா? காயத்ரி, தமிழக முதல்வர் திரு ஜோசப் விஜய் கரூர் பயணம் தற்போது பார்த்தோன்னா கரூர் மாநகரத்தில் ஒரு விழாக்கோலம் பூண்டுள்ளது. அதாவது தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தமிழக முதல்வர் ஜோசப் விஜய் இன்று கரூர் வருகிறார். கரூரில் பார்த்தீங்கன்னா இருவேறு நிகழ்ச்சிகள் நடைபெறுகிறது. அதாவது ஒரு மக்கள் சந்திப்பு என்ற கட்சி நிகழ்ச்சியிலும் அதே போல அரசு நிகழ்ச்சியும் நடக்கிறது. இதற்காக சென்னையிலிருந்து புறப்பட்ட திரு ஜோசப் விஜய் அவர்கள் தனி விமானம் மூலம் திருச்சி வந்தடைகிறார். திருச்சியில் இருந்து சாலை மார்க்கமாக காரில் வருகிறார். அதனை தொடர்ந்து பார்த்தோம்னா குளித்தலை அருகே முதல்வருக்கு அரசு சார்பில் வரவேற்பு அளிக்கப்படுகிறது. அதாவது கரூர் மாவட்ட ஆட்சியரும் அதே போல காவல்துறை கண்காணிப்பரும் வரவேற்பு அளிக்கின்றனர். அதனை தொடர்ந்து பார்த்தோம்னா நேராக சேலம் நெடுஞ்சாலையில் உள்ள அட்லஸ் கலையரங்கத்தில் 10 ஏக்கர் கொண்ட பிரம்மாண்ட ஒரு கூடாரம் அமைக்கப்பட்டு 5000 நபர்கள் பங்கு பெறும் வகையில் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி ஒன்று நடைபெற உள்ளது. அந்த மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சிக்கு பின்னர் அதனை தொடர்ந்து சாலை மார்க்கமாக அதாவது அட்லஸ் கலையரங்கத்தில் இருந்து அதே போல மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் செல்லும் வரை ரோட் ஷோவிலும் கலந்து கொள்கிறார். இதற்கான ஏற்பாடுகள் தான் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. அதாவது பார்த்தோம்னா அட்லஸ் கலையரங்கத்தில் இருந்து மாவட்ட ஆட்சியர் சுமார் ஒரு 10 கிலோமீட்டர் தொலைவு உள்ளது. இந்த நிலையில பார்த்தோம்னா அங்கு உள்ள பாதுகாப்பு பணியில் போலீசார் தற்போது ஈடுபட்டு வருகின்றனர். அதே போல பார்த்தோம்னா திருக்காம்புலி ரவுண்டானாவில் இருந்து வையாபுரி நகர், பழைய பேருந்து நிலையம், அதே போல பார்த்தோம்னா சுக்காலி ரவுண்டானா, சர்ச் கார்னர், அமராவதி ஆற்றை கடந்து திருமாநிலையூர் வழியாக மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு செல்ல உள்ளார். இந்த வழி நெடுங்கிலும் தான் தற்போது பார்த்தோம்னா பேரிகார்டு அமைக்கப்பட்டு உள்ளது. இங்கு பாதுகாப்பு பணிக்காக சுமார் கரூர் மாநகர பகுதியில் 25 மாவட்டங்களில் இருந்து அந்த மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் தலைமையில் போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். சுமார் 7000 காவலர்கள் தற்போது இங்கு காவல் பணியில் ஈடுபட்டுள்ளனர். அதே சமயத்தில் பார்த்தோம்னா தீயணைப்பு துறையினர் பல்வேறு பகுதியில் இருந்தாத ஒரு 10க்கும் மேற்பட்ட மாவட்டங்களில் இருந்து காவல் பாதுகாப்பு பணியில் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றனர். நம்ம இருக்கும் இடம் பழைய பேருந்து நிலையம் பகுதி. இங்க நீங்க பார்க்கலாம், நம்ம முழுமையாக பேரிகார்டு அமைக்கப்பட்டிருக்குது. நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறதா இந்த வழியாக தான் முதல்வர் திரு ஜோசப் விஜய் வருகிறார். அந்த ஜோசப் விஜய் வரும் வழியில தான் பேரிகார்டு அமைக்கப்பட்டு யாரும் உள்ளே செல்ல முடியாத அளவிற்கு, பொதுமக்கள் யாரும் உள்ளே செல்ல முடியாத அளவுக்கு முழுமையாக பேரிகார்டு அமைக்கப்பட்டுள்ளது. ஜோசப் விஜய் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி நிறைவு பெற்ற பின்னர் இவ்வழியாக தான் வருகிறார். அதை தொடர்ந்து பார்த்தோம்னா யாரும் உள்ளே செல்ல முடியாத அளவிற்கு பேரிகார்டு அமைக்கப்பட்டு காவல்துறையினர் தற்போது தன் கட்டுப்பாட்டில் கொண்டு வந்துள்ளனர். இந்த நிலையில பார்த்தோம்னா தான் இங்க நம்ம அந்த தாவேகாவின் தொண்டர் ஒருவர் நம்மிடம் இருக்கிறார்கள். அவரிடம் கேட்போம். அம்மா வணக்கங்கம்மா, நீங்க இப்ப திரு ஜோசப் விஜய் அவர்கள் இன்று கரூர் மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி கலந்துக்கிறாங்க. இந்த மக்கள் சந்திப்பு நிகழ்ச்சி முடிஞ்ச உடனே அங்க 5000 நபர்களுக்கு மட்டும்தான் அனுமதி. ஏற்கனவே பார்த்தோம்னா இங்க நிறைய நபர்கள் கூடுவாங்க. இந்த இடத்துல தான் ஒரு ரோட் ஷோங்கிற ஒரு திட்டமும் போட்டுக்கிறாங்க. அங்க முடிச்சுட்டு இங்க வரும் வழியில எவ்வளவு பேர் வருவாங்க? நீங்க அவரோட வருகை எப்படி எதிர்பார்க்கறீங்க? அண்ணா நான் என் பேரு விஜி. நான் அண்ணா நகர், கரூர் அண்ணா நகர்ல இருந்து வர்றேன். அண்ணா முறையா சிஎம் ஆகி கரூருக்கு ஃபர்ஸ்டா வராரு. அண்ணா ஓடி ஒளிஞ்சிட்டாரு அப்படின்னு சொன்னவங்க மூஞ்சில எல்லாம் கறி அப்பணுன்ற அளத்துக்கு அவரு வராரு. அவருடைய வருகை இந்த இதுல பெரிய மாபெரும் ஒரு அட்லஸ் கலையரங்கத்துல நடக்குது. நிறைய டிக்கெட் சோல்ட் அவுட் ஆயிடுச்சு. இன்னும் அண்ணா வர வழியில நிறைய பேரிகார்ட் போட்டு பாதுகாப்புல இருக்காங்க. 7000 போலீஸ்காரவங்க பாதுகாப்புல இருக்காரு. இன்னும் இருந்தும் அண்ணா மக்களுக்கு நல்லது செய்யணும் நாங்க எதிர்பார்க்கிறோம். கரூர் மக்களுக்கு பொதுவா நிறைய அடிப்படை தேவைகள் இருக்கு. அதையெல்லாம் சரி பண்ணி கொடுக்கணும்னு நாங்க நினைக்கிறோம். அப்புறம் கோயம்பள்ளியில இருக்கிற ஒரு மேம்பாலம் 2 ஆட்சியிலயுமே கட்டப்படாத நிலையில இருக்கு. அது ஒரு சின்ன குழந்தைங்க ஒரு வீடியோ அனுப்பி இருந்தாங்க. அந்த வீடியோ அனுப்பி நிறைய அதிகாரிகள் பார்த்துட்டு போயிருக்காங்க.
அந்த பார்த்துட்டு போயிருக்க நிலையில இப்ப வந்து அண்ணா வந்து அதுக்கு எஃபர்ட் போட்டு அந்த மேம்பாலத்தை வந்து கட்டி முடிக்கணும். ஏன்னா சின்ன குழந்தைங்கள்லாம் ஸ்கூலுக்கு அந்த லைன் போற வழியில ரொம்ப சிரமப்படுறாங்க, வேலைக்கு போனனால ரொம்ப சிரமப்படுறாங்க. 20 கிலோமீட்டர் நடந்து போறாங்க, ஒரு ஹாஸ்பிட்டல் எமர்ஜென்சிக்கு கூட அந்த வழியில போக முடியல. சோ எங்க அண்ணா வந்து அதை கட்டி முடிக்கணும்னு நான் எதிர்பார்க்கிறேன். தேங்க்யூ. காயத்ரி, நம்ம தொண்டர்கள் கேட்டிருப்போம். ஜோசப் விஜய் வருகைக்கு வந்து தற்போது வந்து மிக ஆவலோட எதிர்பார்த்திருக்கிறாங்க. அதாவது வந்தோம்னா ரோட் ஷோ நிகழ்ச்சி வந்து சுமார் ஒரு 10 கிலோமீட்டர் தொலைவில் வந்து ரோட் ஷோ நிகழ்ச்சி உள்ளது. ரோட் ஷோ ஆனது வந்து திருக்காம்புலி ரவுண்டானா வையாபுரி, அதாவது பழைய பேருந்து நிலையம் மனோகர கார்னர், சர்ச் கார்னர், அமராவதி ஆற்றை கடந்து தாந்தோன்றி மலை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் வரை முழுமையாக போலீசார் கட்டுப்பாட்டில் கொண்டுபட்டுள்ளது. அந்த போலீசார் கட்டுப்பாட்டில் இருந்து வருகின்ற நிலையில தான் வந்து முதல்வர் விஜய் அட்லஸ் கலையிலிருந்து வெளியே வருவதற்கு 1 மணி நேரத்துக்கு முன்பாக வாகனங்கள் அதாவது மாற்றி அமைக்கப்படும். அதாவது இந்த சாலையில் வந்து வாகனங்கள் வராத வகையில் மாற்றுப்பாதையில் வந்து ஏற்கனவே போலீசார் வந்து திட்டமிட்டபடி மாற்றுப்பாதையிலான வாகனங்கள் அமைக்கப்பட உள்ளது. அதே போல பார்த்தோம்னா போலீசார்கள் வந்து தொடர்ந்து பல்வேறு மாவட்டங்களில் இருந்த போலீசார் வந்து தற்போது பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். காயத்ரி, கோவிந்தராஜ், நீங்க இணைப்பிலே இருங்க. அடுத்ததாக கரூர் அட்லஸ் கலையரங்கில் இருந்து செய்தியாளர் செல்வராஜ் இணைந்திருக்கிறார். செல்வராஜ், வணக்கம். அட்லஸ் கலையரங்கில் இன்னைக்கு முதலமைச்சர் விஜய் உரையாற்ற இருக்கிறார். சரியாக எத்தனை மணிக்கு அவர் வர இருக்கிறார் அங்கு? நிச்சயமாக சரியாக தமிழக முதலமைச்சர் ஜோசப் விஜய் பொறுப்பேற்ற பிறகு 10 மாதங்களுக்கு பிறகாக கரூர் பகுதிக்கு இன்று வருகிறார். இந்த கரூர் பகுதியில் கடந்த 2025ஆம் ஆண்டு செப்டம்பர் மாதம் 27ஆம் தேதி மக்கள் சந்திப்பு கூட்டத்தில் வந்தபோது கூட்ட நெரிசலில் 41 பேர் உயிரிழந்துள்ளார்கள். இதைத் தொடர்ந்து தமிழக முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு தமிழகத்தில் முதல் அரசு நிகழ்ச்சிகளில் பங்கேற்பதற்காக இன்று கரூருக்கு சற்று முன் அவர் சென்னை விமான நிலையத்திலிருந்து ஜோசப் விஜய் புறப்பட்டுள்ளார். குறிப்பாக அதற்கான ஏற்பாடுகள் என்பது மிக சிறப்பாக நடைபெற்றுக் கொண்டு வருகிறது. நாம் இருக்கக்கூடிய பகுதி என்பது கொங்கு கலை அறிவியல் கல்லூரியில் உள்ள அட்லஸ் மைதானத்தில் தான் இருந்து கொண்டிருக்கிறோம். இங்கு காலையிலிருந்தே பெண்கள் மற்றும் பொதுமக்கள் மிக அதிகமாக வந்து கொண்டிருக்கிறார்கள். மேலும் இந்த பகுதியில் வந்து பலத்த போலீஸ் பாதுகாப்பும் போடப்பட்டுள்ளது. குறிப்பாக ஏடிஜிபி உள்ளிட்ட பலர் தங்களுடைய அந்த பாதுகாப்பு பணியில் அமர்த்தப்பட்டுள்ளார்கள். 26 காவல்துறை கண்காணிப்பாளர் தலைமையில் தற்போது இந்த 7000 காவலர்கள் தங்களுடைய பாதுகாப்பு பணியில் அமர்த்தப்பட்டுள்ளார்கள். மேலும் இந்த பகுதியில் வரக்கூடிய பெண்கள் அனைவருக்குமே இன்று வந்து அவர்களுக்கான ஒரு ஸ்வீட்ஸ், ஒரு மிக்சர் மற்றும் தண்ணீர், அவர்களுக்கான தண்ணீர் பாட்டில் மற்றும் பிஸ்கட் ஆகியவை வந்து ஒவ்வொரு பையாக அந்த பகுதியில் வைக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து சரியாக 11 மணி அளவில் இந்த மக்கள் சந்திப்புக்கு வரக்கூடிய ஜோசப் விஜயை பார்ப்பதற்காக பொதுமக்கள் ஆர்வம் காட்டி வருகிறார்கள். நீங்கள் நேரடியாகவே பார்க்கலாம், தமிழக முதலமைச்சருக்காக பரிசு வழங்குவதற்காக அவருடைய ஓவியத்தை வரைந்து பெண்கள் நேரடியாக அந்த பகுதியில் வைத்திருப்பதை நாம் நேரடியாகவே பார்க்கிறோம். இது குறித்து அவங்கள்ட்ட பேசுவோம். அம்மா வணக்கம். இன்று தமிழக முதலமைச்சர் நேரடியாக வராரு. கடந்த செப்டம்பர் மாதம் இந்த பகுதிக்கு வந்தார். இப்ப வராரு, எப்படி பாக்குறீங்க? அவருக்கு என்ன பரிசு? லாஸ்ட் டைம் வந்து சொல்ல முடியாத அளவுக்கு துயரம் நடந்துருச்சு. அதனால அவரை பத்தி அத பழைய விஷயம் வேணாம். இப்ப அவர் சிஎம்மா வந்திருக்கிறாரு. இது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் தான். இந்த பரிசு கொடுக்கறதுக்கு நீங்க ஓரளவுக்கு அவரே ஆர்ட் பண்ணி ஓவியமா பரிசு கொடுக்க பண்றீங்க. எப்படி எல்லாருமே ஓவரால் கிஃப்ட் பண்ணுவாங்க. நாங்க கொடுக்குற கிஃப்ட் கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கு. நாங்க ஓன் யூஸ் ஹேண்ட்லூம் வச்சு பண்ணிருக்கோம். மற்ற மாவட்டத்தை விட முதலான அரசு நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக தான் அங்க வரார். குறிப்பாக அந்த கூட்ட நெரிசல் சிக்கிய ஒரு 32 குடும்பம் கூட 32 குடும்பத்திற்கு இன்னைக்கு வந்து அரசு வேலையும் கொடுக்கிறார். 41 பேர் இருந்தாலும் கூட நீங்க எப்படி பாக்குறீங்க? ஒரு முதலமைச்சர் அப்படி பாக்குறீங்க? லாஸ்ட் டைம் பிரச்சாரத்துக்கு வந்தனால எதிர்பாராத சம்பவத்தால அந்த சம்பவம் நடந்துருச்சு. அவங்களோட குடும்பத்தை ஊக்குவிக்கிற நிகழ்ச்சிக்கு வராரு. இப்ப முதலமைச்சராகவும் வராரு. இது புது எக்ஸ்பீரியன்ஸ் தான் எங்களுக்கு. சொல்லுங்கம்மா, நீங்க வந்து அவரை நடிகரா பார்த்திருக்கலாம், இல்ல ஒரு அரசியல்வாதியா பார்த்திருக்கலாம். இப்போது முதலமைச்சரா வராரு கரூருக்கு, எப்படி பாக்குறீங்க? முதலமைச்சராக வரும்போது எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. எங்க தலைவர் வந்து சிஎம் ஆயிட்டாரு, அதுவே எங்களுக்கு ரொம்ப பெருமை. அது இல்லாம இப்ப கரூருக்கு வந்து நாங்க ரொம்ப நாளா எதிர்பார்த்துட்டு இருந்தோம் வருவாருன்ட்டு. இப்ப ஃபர்ஸ்ட் டைம் சிஎம்மா வராருல, நாங்க ரொம்ப ப்ரௌடா ஃபீல் பண்றோம்.
குறிப்பாக பெண்கள் மத்தியில் மிக அதிகமாக வரவேற்பு இருந்தால் நீங்க நேரடியாகவே பார்க்கலாம். இரண்டு பகுதி முழுவதுமே பெண்களுக்காக தனி இடம் என்பது ஒதுக்கப்பட்டு அந்த தனி இடத்திற்கான பேரிகேட் எல்லாம் அமைக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக ஆண்களுக்கு என்றும் தனியாக ஒரு பாதை என்பது அமைக்கப்பட்டுள்ளன. தொடர்ந்து இங்கு அவருடைய ரசிகர்களாகவும் இருக்கிறார்கள். அரசியல்வாதியாக அவர் அரசியல் இயக்கத்திற்கு பங்கேற்ற பிறகும் நேரடியாக அவர்களை காண்பதற்காக கரூர் பகுதிக்கு வந்தார்கள் பொதுமக்கள். தற்போது பொதுமக்கள் மட்டுமில்லாமல் ரசிகர்கள் மற்றும் தமிழக வெற்றி கழகத்தினரும் நேரடியாக இந்த பகுதியில் தங்களுடைய விஜயை பார்ப்பதற்காக ஆர்வமாக இருக்கிறார்கள். ஐயா வணக்கம். குறிப்பாக தமிழக முதலமைச்சரா இன்னைக்கு விஜய் வராரு, எப்படி பாக்குறீங்க? ஐயா தொடர்ந்து பாத்தீங்கன்னா தமிழக முதலமைச்சரா வரக்கூடிய பகுதிக்கு நேரடியாக வரக்கூடிய பகுதிக்கு அவர் பார்ப்பதற்காக மிகவும் ஆர்வம் காட்டிக் கொண்டு வருகிறார்கள். அந்த ஆர்வத்தின் போதே அவர் நேரடியாக வரக்கூடிய அந்த பகுதியில் குறிப்பாக அவர் அந்த திருச்சி விமான நிலையத்திலிருந்து இறக்கப்பட்டு நேரடியாக அங்கிருந்து சாலை மார்க்கமாக அந்த பகுதிக்கு வருகிறார்கள். இந்த சாலை மார்க்கமாக அந்த பகுதிக்கு வரக்கூடிய அந்த மக்கள் சந்திப்பை பார்ப்பதற்கு மிக ஆர்வமாக இருக்க சொல்லுங்கம்மா. குறிப்பாக அவரை ஒரு நடிகரா பார்த்திருப்பீங்க, அதுக்கு பிறகு அவர் ஒரு கட்சியோட தலைவரா பார்த்திருப்பீங்க. இப்ப தமிழக முதலமைச்சரா முதல்ல இங்க வர்றாரு கரூருக்கு, எப்படி பாக்குறீங்க? ரொம்ப எக்ஸைட்மெண்டா இருக்கும் சார். யங்ஸ்டர்ஸ் எல்லாமே இன்னைக்கு நாங்க வந்திருக்கோம் சாரை பார்க்கணுன்றதுக்காக. ஒரு நடிகரோட ஒரு சிஎம்மா நாங்க பார்க்கறதுக்கு ரொம்ப ஆர்வலா இருக்கோம். கரூருக்கு ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்காரு, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா ஈகரா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். குறிப்பா சொல்லுங்கம்மா, நீங்க எந்த அளவுக்கு ஆர்வம் காட்டுறீங்க தமிழக முதலமைச்சரை பார்ப்பதற்காக? எவ்வளவு நேரமா அங்க இருக்கீங்க? குறிப்பா அந்த QR கோடு 5000 பேர் மட்டும் தான் அங்க அனுமதிக்கப்படுறாங்க. QR கோட்ல எப்படி ஸ்கேன் பண்ணாங்க? எப்படிமா? பாதுகாப்பு ரொம்பவே நல்லா இருந்துச்சு சார். ஃபர்ஸ்ட் டைம் போகும்போது எங்களுக்கு எந்த ஒரு பாதுகாப்புமே இல்லை. இப்போ வரும்போது ரொம்பவே பாதுகாப்பாக இருந்துச்சு. எல்லாமே செக் பண்ணி வெரிஃபிகேஷன் பண்ணி லேடிஸாக இருக்கட்டும் ஜென்ஸாக இருக்கட்டும் எல்லாம் பாதுகாப்போட தான் உள்ளே விடுறாங்க. ஃபர்ஸ்ட் டைம் போகும்போது நாங்கள் அங்கே போனோம், ஆனால் எங்களுக்கு பார்க்க முடியல. ஆனால் இப்போ இந்த பாஸ் கிடைச்சது எங்களுக்கு பெரிய விஷயமா இருக்கு. பார்க்கறதுக்கு ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். கடந்த முறை கரூருக்கு வரும்போது ஒரு துயரமான சம்பவம் நடைபெற்றது. ஆனால் ஜோசப் விஜய் என்னும் நான் என அவரோட அந்த ஆளுநர் முன்னால தெரிவிக்கும் போது எப்படி உங்களுக்கு? எங்களுக்கு ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு. அதாவது ஒரு சிஎம் இல்ல ஒரு நடிகரா பாக்குறத விட எங்க வீட்டுல எங்க அண்ணா அந்த பதவி ஏற்கிறாங்க அப்படிங்கும்போது ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு சார். அதை சொல்லவே முடியாது. நாங்க ஸ்டார்டிங்ல இருந்து இப்போ வரையிலுமே ஓட்டு கேட்க போனதா இருக்கட்டும் எல்லா விஷயத்துக்கும் எப்போ வருவாரு அந்த ஒரு வார்த்தையை கேட்கறதுக்காக தான் நாங்க வெயிட் பண்ணோமே. இப்பயுமே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நேர்ல எப்போ பார்ப்போம் அப்படின்னு சொல்லி வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். நேரடியாக அந்த பெண் அந்த ஆனந்த கண்ணீரோடு முதலமைச்சரை வரவேற்பதற்காக நாங்கள் இருப்பதாக தெரிவித்துள்ளார். நீங்க நேரடியாக பார்க்கலாம். அவருடைய பிரச்சார வாகனமும் நேற்று இரவில் இருந்தே இந்த பகுதியில் நிற்கக்கூடிய சூழ்நிலையில அந்த வாகனம் முழுவதுமே நேரடியாக பகுதியைச் சேர்ந்த பொதுமக்களும் செல்ஃபி எடுத்தார்கள். தற்போது இது முழுவதுமாக காவல்துறை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வரப்பட்டுள்ளதன் காரணமாக பல்வேறு பேரிகேட்டுகள் தடுப்பு வேலிகள் அமைக்கப்பட்டு அந்த 5000 பேர் அந்த சொல்லக்கூடிய அந்த QR கோடு அந்த சொல்லக்கூடிய அந்த 5000 பேர் மட்டுமே இங்கு அனுமதிக்கப்படும் என காவல்துறை என்பது ஏற்கனவே தெரிவித்திருந்தது. அதன்படி 5000 பேர் மட்டுமே இங்கு அனுமதிக்கான ஏற்பாடுகளும் செய்யப்பட்டுள்ளன. தொடர்ந்து இங்கு வரக்கூடிய ஆண்களுக்கென ஒரு தனி பகுதியும் பெண்களுக்கென தனி பகுதியும் முழுமையாக அந்த QR கோடு என்பது முற்றிலுமாக அவர்கள் சோதனைக்கு பிறகுதான் உள்ளே அனுமதிக்கப்படுகிறார்கள். இப்போ தொடர்ந்து பெண்கள் மத்தியில் மிக ஒரு ஆர்வமாக இருக்கிறார்கள். தமிழக முதலமைச்சரை நேரடியாக தமிழக முதலமைச்சராக தங்கள் பகுதிக்கு வருவதை பார்வையிடுவதற்காக மிகவும் ஆர்வமாக இருக்கிறார்கள். இது குறித்து நம்மிடம் பேசுவதற்கு ஒரு பெண்மணி இருக்காங்க. அம்மா வணக்கம்மா. குறிப்பாக தமிழக முதலமைச்சர் கரூர் பகுதிக்கு வராரு, எப்படி பாக்குறீங்க? எங்களுக்கு ரொம்ப ஆர்வமா இருக்கு. அவர் இவ்வளோ அவமரியாதை பண்ணி அவரை அவ்வளோ கஷ்டப்படுத்தி அவர் மறுபடியும் இந்த மண்ணுக்கு வந்து நிற்கிறது எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருந்து சிஎம்மா வர்றது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெருமையா இருக்கு. குறிப்பா நீங்க அவரை பாத்தீங்கன்னா நடிகரா பார்த்திருக்கலாம், அதே மாதிரி ஒரு அரசியல் கட்சி தலைவரா பார்த்திருக்கலாம். இப்ப தமிழக முதலமைச்சர் எப்படி பாக்குறீங்க? எங்களுக்கு ஒரு பாதுகாவலனா பாக்குறோம். எங்களுக்கு அவரு எல்லாமே பண்ணுவாருன்னு நினைக்கிறோம். எங்களோட சேஃப்டிக்கு இவர் இப்போ கொஞ்ச நாள்ல இவ்வளவு பண்ணியிருக்காரு. இன்னும் 5 வருஷத்துல எல்லாமே பண்ணுவாரு. இன்னும் 70 வருஷத்துக்கு இவர் தாங்கிற ஒரு நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. சிங்கப்பெண் அவர் வந்தோடனே சிங்கப்பெண் அதிரடிப்படை அது எப்படி பார்க்க? யாருமே இது வரைக்கும் பண்ணல. அது பண்ணியும் அவ்வளவா அது ப்ரொசீஜரா கரெக்டா பண்ணல. இவர் பண்ணியிருக்கிறது எங்களுக்கு பெரிய விஷயம். எங்களுக்கு நைட் ஷிஃப்ட்ல இங்கெல்லாம் டெக்ஸ்டைல்ஸ் தான். நாங்கள் நைட் ஷிஃப்ட்ல போயிட்டு வந்தா எங்களுக்கு ஒரு தைரியம், ரொம்ப பாதுகாப்பு. இனிமேல் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. குறிப்பாக நீங்கள் நேரடியாக அதிகமான பெண்கள் தங்களுடைய தகவல்களை தெரிவித்துக் கொண்டு வருகிறார்கள்.
தமிழக முதலமைச்சரை நாங்கள் நேரடியாக இந்த பகுதியில் தமிழக முதலமைச்சராக ஜோசப் விஜயை பார்ப்பது மிக ஆர்வமாக இருப்பதாக தெரிவித்துள்ளார்கள். கடந்த முறை ஒரு சிறு சம்பவங்கள் நடைபெற்றாலும் கூட அவர் அரசியல் கட்சி தலைவராக தான் கரூருக்கு வந்தார். ஆனால் தற்போது தமிழகத்தின் முதலமைச்சராக வருவது தங்களுக்கு பெருமையாக இருப்பதாக தெரிவித்துள்ளார்கள். குறிப்பாக கரூர் பகுதியை சேர்ந்த பெண்கள் மிகவும் ஆர்வமாக தமிழக முதலமைச்சரை பார்ப்பதற்காக காத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றால் அவர்கள் தெரிவிக்க போலவே இங்கு மிகப்பெரிய தொழிற்சாலை என்று ஜவுளி தொழிற்சாலை தான். தங்கள் பகுதிக்கு நேரடியாக பணிக்கு சென்று திரும்பி வரும்போது தங்களை சிங்கப்பெண் அதிரடிப்படை காப்பாற்றி வருவதாகவும் தெரிவித்தது ஒரு பெருமைக்குரிய விஷயமாக இருக்கிறது.